திருவள்ளுவர் காலத்திலிருந்து பல்லாயிரம் ஆண்டுகளாக சமூகத்தில் மகத்தான மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன, குறிப்பாக பெண்ணுரிமையில். ஆகவே அவர் பெண்மை குறித்து பேசும் போதும் உவமைகளை அளிக்கும் போதும் திருவள்ளுவரை குறை சொல்ல முடியாது. இதோ ஒரு எடுத்துக்காட்டு. கல்லாதான் சொற்காமுறுதல் முலையிரண்டும் இல்லாதாள் பெண் காமுற்றற்று. நல்லிணக்கத்திற்கான எனது முயற்சி இதுவாக இருக்கும். நான் ஒரு பெண் இல்லை, மார்பகங்களை பற்றி எனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் படிப்பறிவு இல்லாத போதும் ஒரு அவையில் உரையாற்ற விரும்புவது என்ன என்று எனக்கு நன்கு தெரியும். ஒரு அடிப்படை மாற்றம் தேவைப்படுகிறது. அதை புரிந்து கொள்ளாமல் பயிற்சி பெறாதவர்கள் எப்போதும் தோல்வியே அடைவார்கள். ஒரு பெண் பெரிய பெதும்பை அல்ல, ஒரு பெதும்பை உயரமான பெண் குழந்தை அல்ல. இதில் இயக்குநீர், ஹார்மோன்ஸ் மற்றும் உடலியல் மாற்றங்கள் உள்ளன. அதே போல உரையாற்றுவது முறைப்படி சொற்பொழிதல் அல்ல. சொற்பொழிவு என்பது சத்தமாக பேசுவது மட்டுமல்ல. இதில் நிலத்திற்கும் வானத்திற்கும் உள்ள வித்தியாசம் இருக்கிறது.